ஓம் சாந்தி. இன்றைய சாகார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 26/3/2025. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தையின் கையை பிடித்துள்ளீர்கள். குடும்ப விவகாரத்தில் இருந்தாலும் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தால் தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். பாபா கேள்வி கேட்குறாங்க, குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளுக்குள் எந்த ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும்? இதய சிம்மாசனதாரியாக ஆவதற்கான விதி என்ன? குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளுக்குள்ளார எந்த மகிழ்ச்சி இருக்கணும், அதே போல் இதய சிம்மாசனதாரியாக ஆகணும்னா அதுக்கான விதி என்ன? பாபா பதில் சொல்கிறாங்க, ஞானக்கடலான தந்தை தினமும் நமக்கு ஞான ரத்தினங்களினால் தட்டுக்களை நிரப்பிக் கொடுக்கின்றார் என்ற மகிழ்ச்சி எப்போதும் இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு யோகத்தில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு புத்தி தங்கமாகிக் கொண்டே செல்லும். இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்கள்தான் கூடவே வருகிறது. இதய சிம்மாசனதாரியாக ஆக வேண்டும் என்றால் தாய் தந்தையரை முழுமையாக பின்பற்றுங்கள். அவர்களுடைய ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்குங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் இப்போது எங்கே அமர்ந்துள்ளீர்கள்? ஆன்மீக தந்தையின் பல்கலைக்கழகம் அல்லது பாடசாலையில் அமர்ந்துள்ளோம் என்று சொல்வீர்கள். நாம் ஆன்மீக தந்தையின் முன்னால் அமர்ந்துள்ளோம் என்று புத்தியில் உள்ளது. அந்த தந்தை நமக்கு படைப்பினுடைய முதல் இடை கடைசியின் இரகசியத்தை, அதாவது பாரதத்தின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி எப்படி நடக்கிறது என்பதை புரிய வைக்கின்றார். தூய்மையாக இருந்த பாரதம் இப்போ தூய்மை இழந்து விட்டது. பாரதம் தலைக்கிரடமாக இருந்தது. பிறகு வெற்றி பெற்றது யாரு? ராவணன். ராஜ்யத்தை இழந்ததும் நம்முடைய வீழ்ச்சி ஏற்பட்டது. ராஜாக்கள் யாரும் இல்லை. ஒருவேளை ராஜாக்கள் இருந்தாலும் தூய்மையற்றவர்களாகவே இருப்பாங்க. இதே பாரதத்தில் தான் சூரிய வம்ச மகாராஜா மகாராணிகள் இருந்தாங்க. சூரிய வம்ச மகாராஜாக்கள் மற்றும் சந்திரவம்ச மகாராஜாக்கள் இருந்தாங்க. இந்த விஷயங்கள் இப்போ உங்களுடைய புத்தியில் இருக்குது. உலகத்தில் இருக்குது. இந்த விஷயங்கள் தெரியாது. நாம் குடும்ப விவகாரத்தில் இருந்தாலும் இப்போ சங்கம யுகத்தில் இருக்கிறோம் அப்படின்றது உங்களுடைய புத்தியில் இருக்குது அப்படின்றார். எப்போ நாம் பாபாவுடைய ஞானத்தை கேட்டோமோ அப்போ நம்ம சங்கம யுக வாசியாக ஆகிட்டோம். தூய்மையற்ற உலகத்திலிருந்து நாம் தூய்மையான உலகத்திற்கு செல்கின்றோம். கலியுகம் தூய்மையற்ற யுகம், சத்யுகம் தூய்மையான யுகமாகும். தூய்மையற்ற மனிதர்கள் தூய்மையான மனிதர்களின் முன் சென்று தலை வணங்குகின்றனர். அவர்களும் பாரதத்தின் மனிதர்களே. அதாவது துவாபர கலியுகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சத்யுகம் திரேதாயுகத்தில் வாழ்ந்த தேவி தேவதைகளுக்கு முன்னாடி போய் தலை வணங்குறாங்க. அவர்களும் மனிதர்கள் தான், ஆனால் அவங்கக்கிட்ட தெய்வீக குணங்கள் நிறைந்திருந்தது. அதனால தான் நாம் அவங்கள தேவதைகள்னு சொல்கிறோம். இப்போ நாமும் தந்தையின் மூலம் அப்படிப்பட்ட தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டு இருக்கிறோம். சத்யுகத்தில் இந்த முயற்சி செய்ய மாட்டோம். இந்த தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுறதுக்கான முயற்சி அங்கே பண்ண மாட்டோம். இங்கே இந்த சங்கமயுகத்தில் தான் செய்கிறோம். அங்கே இதனுடைய பலனை நாம் அனுபவிப்போம். சத்யுகத்தில் திரேதாயுகத்தில். இங்கே முயற்சி செய்து தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். நாம் எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்து தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை எப்போதும் சோதனை செய்ய வேண்டும். பாபா எப்போதும் சதோ பிரதானமாக இருக்கிறார். இப்பொழுது தூய்மையற்ற உலகமாக இருக்கிறது. தூய்மையற்ற பாரதமாக இருக்கிறது. தூய்மையான உலகத்தில் தூய்மையான பாரதமாக இருந்தது. யார் சொர்க்கத்திற்கு வரக்கூடியவர்களோ அவர்கள் சதோ பிரதானமாக ஆவார்கள். பிறகு சதோ ரஜோ தமோவில் வருவார்கள். பின்னால் வரக்கூடிய ஆத்மாக்கள் நிர்விகார உலகத்தை பார்த்ததே இல்லை. அதாவது துவாபர யுகத்தில் வரக்கூடிய கலியுகத்தில் வரக்கூடிய ஆத்மாக்கள்லாம் இந்த சத்யுகம் திரேதாயுகம் தான் நிர்விகார உலகம். அந்த உலகத்தை அவங்க பார்த்ததே இல்லைன்றார் பாபா. அந்த ஆத்மாக்கள் விகாரம் இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்வார்கள். யார் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்களோ அவர்களுக்கு இது சத்தியமான விஷயம் என்பது உடனே புத்தியில் வரும். சொர்க்கத்தில் விகாரம் என்பதன் பெயர் அடையாளமே இல்லை. சொர்க்கத்தின் பெயரே மலர்களின் தோட்டம் என்பதாகும்.
இது முட்களின் காடாகும். அநேக விதமான முட்களும் இருக்கின்றன. நாம் மலர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். இந்த லக்ஷ்மி நாராயணன் எப்போதும் ரோஜா மலராகவே இருக்கின்றனர். இவர்களை மலர்களின் அரசன் என்று சொல்லலாம். தெய்வீக மலர்களின் ராஜ்யம் அல்லவா? கண்டிப்பாக அவர்களும் முயற்சி செய்திருப்பார்கள். படிப்பின் மூலம் அப்படி ஆகியுள்ளார்கள். இப்போது நாம் ஈஸ்வரிய குடும்பத்தவர்களாக ஆகியுள்ளோம். முன்பு ஈஸ்வரனையே அறியாமல் இருந்தோம். பாபா வந்து இந்த குடும்பத்தை உருவாக்கியுள்ளார். இப்படி அந்த தந்தை வந்து முதல்ல மனைவியை தத்தெடுப்பாங்க, பிறகு குழந்தைகளை அவங்க மூலயமா படைப்பாங்க. அதே போல் சிவபாபா ஃபஸ்ட்டு இந்த பிரம்மா பாபாவை அடாப்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா குழந்தைகளாகிய நம்மளை தத்தெடுக்கிறார், படைக்கிறார் அப்படின்றார். இவர்கள் அனைவரும் பிரம்மா குமார் குமாரிகள் அல்லவா? இது குடும்ப மார்க்கத்தின் சம்பந்தமாகி விடுகிறது. ஆனால் சன்னியாசிகளுடையது துறவர மார்க்கம். அங்கே போயிட்டு யாரையுமே தாய் தந்தை அம்மா அப்பான்லாம் சொல்கிறது கிடையாது. இங்கே நம்ம வந்து அம்மா அப்பான்னு அம்மா பாபாவையும் ஸ்தூலத்தில் சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அங்கே சொல்ல முடியாது. மற்ற சத்சங்கங்கள் அனைத்தும் துறவர மார்க்கமாகும். இந்த ஒரே ஒரு தந்தையைத்தான் தாய் தந்தை என்றும் அழைக்கின்றோம். பாரதத்தில் தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது. இப்போது தூய்மை இழந்துவிட்டது என்பதை பாபா வந்து புரிய வைக்கின்றார். நான் மீண்டும் அதே இல்லற மார்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றேன். நம்முடைய தர்மம் மிகவும் சுகமளிக்கக்கூடியது. பிறகு ஏன் நாம் மற்ற பழைய தர்மத்தினரோடு தொடர்பு வைக்க வேண்டும்? சொர்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு சுகமாக இருந்தீர்கள். வைர வைடூரியங்களாலான மாளிகையில் இருந்தீங்க. இங்கே அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளில் எவ்வளோ செல்வந்தராக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இங்கே இருந்தாலும் சொர்க்கத்தை போன்ற சுகம் இருக்க முடியாது அப்படின்றார் பாபா. தங்க கற்களால் இங்கே யாருமே மாளிகையெல்லாம் உருவாக்க முடியாது. அந்த தங்க மாளிகைன்னா அது சத்தியுகத்தில் தான் இருக்கும். இங்கே அந்த அளவுக்கு எங்கே தங்கம் இருக்கும் அப்படின்னு கேட்குறார் பாபா. அங்கே ஒவ்வொரு இடத்திலும் வைர வைடூரியங்கள்லாம் பதிக்கப்பட்டிருக்கும். இந்த இரவில் கூட அந்த நில ஒளியில் அந்த வைர வைடூரியத்தினுடைய அந்த நில ஒளி பட்டு ஜொலிக்கும் அரண்மனை ஃபுல்லாக. இங்கே வைரங்களுக்கு எவ்வளோ விலை ஏறிடுச்சு பாருங்கள். அதனால் அதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணவும் முடியாதுன்றதுக்காக பாபா சொல்ல வராங்க. புதிய உலகத்தில் அனைத்து சுரங்கங்களுமே நிரம்பிவிடும் பாபா புரிய வச்சுருக்காங்க. இப்போ எல்லாமே காலியாயிடுச்சு. கடல் தேவதை வைர வைடூரியங்களின் தட்டை நிரப்பி கொடுத்தது என்று காட்டுகிறார்கள். ஆனால் சத்தியுகத்தில் அங்கே வைர வைடூரியங்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்றார் பாபா. குழந்தைகளாகி உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுக்கின்றார். இங்கே எப்படி கற்கள் இருக்கோ அதே போல் குழந்தைகள் அங்கே ரத்தினங்களோடு தான் விளையாடுவாங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாபா இங்கே கொடுக்கக்கூடிய அந்த ஞான ரத்தினங்களால் நம்ம புத்தின்ற பையை நம்ம ஃபுல் பண்ணிக்கணும், நிரப்பிக்கணும். இங்கே எந்த அளவுக்கு ஞான ரத்தினத்தை நிரப்பிக்கிறோமோ அங்கே அந்த ஸ்தூல ரத்தினங்கள் தானாகவே நிரம்பிடுன்னுவார் பாபா. எந்த அளவிற்கு யோகத்தில் இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய புத்தி தங்கம் போல் ஆகிக்கொண்டே செல்லும். இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்களைத்தான் நீங்கள் உடன் எடுத்துச் செல்கிறீர்கள். பாபாவின் நினைவு மற்றும் இந்த ஞானம்தான் முக்கியமாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பாபாவும் மறைமுகமானவர். நீங்களும் கூட மறைமுகமான சேனையை சேர்ந்தவர்கள். மறைமுகமான அகிம்சைவாதியான போர் வீரர்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா? இப்போ இங்கே உலகத்திலே கூட நான் வயலன்ஸ் அன்னோன் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பெயர் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா கவர்மெண்ட்டில் அந்த வீரர்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த மாதிரி யாரும் இருக்க முடியாது. நீங்கள் தான் அந்த மாதிரி நான் வயலன்ஸ் அன்னோன் வாரியர்ஸ் அப்படின்றார் பாபா. உங்களுடைய பெயர் தான் அது அப்படின்றார். பாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதற்கு இப்பொழுதுதான் நாம் பகவானுடைய குழந்தைகளாக ஆகியுள்ளோம். அதில் பாபா சொல்கிறாங்க, எந்த தேகதாரிகள் மீதும் நீங்கள் அன்பு வைக்கக்கூடாது. ஒரே ஒரு பாபா கிட்ட தான் அன்பு வைக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதிர்ஷ்டத்தில் இல்லை எனும் பொழுது ஒருவர் மற்றவருடைய தேகத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். நீங்களும் கூட ஒளிப்புள்ளி என்று பாபா எத்தனை முறை புரிய வைத்துள்ளார். ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ரூபம் ஒன்றுதான். ஆத்மா சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ தான் ஆகிறது கிடையாது. ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் லைட், அவ்வளோதான். அதே போல் அந்த ஆத்மா அழிவற்றது. நாடகத்தில் ஒவ்வொருவருக்கும் நடிப்பு பதிவாகி உள்ளது.
எப்படி இப்போ ஒரு விதை போடுறாங்கன்னா அதிலிருந்து ஒரு ஃபஸ்ட்டு 2 இலை வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மரம் வளர்ச்சி அடைந்து முழு மரமாக பெரிதாக ஆகுது. அதே போல் இது முழு உலகத்தையுமே பாபா வந்து எல்லையற்ற மரம் அப்படின்றார். ஃபஸ்ட்டு பாபா வராங்க, ஞானம் கொடுக்குறாங்க. சத்தியுகத்தில் 2 இலைகள் வராங்க, கிருஷ்ணர் ராதே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரம் வளர்ச்சி அடையுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சத்தியுகத்தில் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இப்போ பாருங்கள் எவ்வளோ கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்காங்க. அதே போல் சத்தியுகத்தில் ஒரு தர்மம் இருந்தது, ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ தர்மம் இருக்குது. முன்னாடிலாம் இவ்வளோ தர்மம் இருந்தது இல்லை இல்லைங்களா? அகில பாபா சொல்கிறாங்க, முதல்ல இல்லாத இவ்வளோ பேர் பிறகு எங்கே போவாங்க? இப்போ இடையில வந்தாங்க இல்லைங்களா, இப்போ திருப்பி இவங்களாம் எங்கே போவாங்க அப்படின்னு கேட்குறார். எங்கே போவாங்கன்னா எல்லாருமே பரந்தாமத்துக்கு போவாங்க, எல்லா ஆத்மாக்களுமே. ஆகையால் உங்களுடைய புத்தியில் இந்த முழு ஞானமும் இருக்குது அப்படின்றார். பாபா எப்படி ஞானக்கடலாக இருக்கிறாரோ அதுபோல உங்களையும் மாற்றுகின்றார். நீங்கள் படித்து லக்ஷ்மி நாராயண பதவியை அடைகிறீர்கள். பாபா சொர்க்கத்தை படைப்பவராவார். சொர்க்கத்தின் ஆஸ்தியை பாரதவாசிகளுக்குத்தான் கொடுக்கின்றார். மற்ற அனைவரையும் வீட்டிற்கு திரும்ப அழைத்துச் செல்கிறார். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு பாடம் கற்றுத்தருவதற்காக வந்துள்ளேன் என்று பாபா கூறுகின்றார். எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு பதவியை அடைவீர்கள். எந்த அளவிற்கு ஸ்ரீமத் படி நடப்பீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்தவர்களாக ஆவீர்கள். அனைத்தும் முயற்சியில்தான் ஆதாரப்பட்டிருக்கின்றது. இதய சிம்மாசனதாரியாக ஆவதற்கு அவர்களின் வழிப்படி நடந்து செல்லுங்கள். அதாவது தாய் தந்தையை ஃபாலோ பண்ணணும், இதே மம்மா பாபாவை ஃபாலோ பண்ணணுன்றாங்க. மற்றவர்களையும் தனக்கு சமமாக மாற்றுங்கள். பாபா பலவிதமான யுக்திகளை கூறுகின்றார். சேவைக்காகவும் பாபா பலவித யுக்திகள் சொல்கிறார். ஒரு பேட்சை வைத்து கூட நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் நல்லா புரிய வைக்கலாம். அதே போல் புருஷோத்தம மாதமாக இருந்ததுன்னா படத்தை சின்ன சின்ன பிக்சராக கூட அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அந்த புருஷோத்தம மாதம்னா அதில் அந்த மாதத்தில் முழுமையாக அவங்க பக்தி செய்வாங்க, பூஜை விரதம் எல்லாம் இருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து மார்கழி மாதம் அப்படின்ற மாதிரி நார்த் சைட்லேயும் அங்கே ஒரு மாதம் இருக்கும். அதே போல் அந்தந்த மாதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த புருஷோத்தம மாதம்னா அந்த ஆன்மீகத்துக்காக அது ஒதுக்குவாங்க, அதில் கூட நீங்கள் எல்லாருக்குமே இலவசமாக படம் கொடுக்கலாம் அப்படின்றார். அதே போல் டிரான்ஸ்லேட் மூலமாக படங்களை உருவாக்கி கண்காட்சி வச்சிங்க அப்படின்னா அப்போ நிறைய பேர் பார்க்க வருவாங்க. இதுவும் புண்ணிய காரியமாக ஆகுது இல்லையா? மனிதர்களை முள்ளிலிருந்து மலராக, பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாக்களாக மாற்றணும். இதை தீவிர வேக சேவை என்று சொல்லப்படுகிறது. அதே போல் கண்காட்சியில் ஸ்டால் வைக்கிறதின் மூலயமா நிறைய பேர் வராங்க. அப்போ செலவு கொஞ்சம் குறைவாக தான் ஆகுது. பாபாவிடமிருந்து சொர்க்கத்தினுடைய ராஜ்யத்தை பெறுவதற்காக நீங்கள் இங்கே வரீங்க. அதே போல் அவங்களும் அந்த கண்காட்சிக்கு வரவங்களும் சொர்க்கத்தினுடைய ராஜ்யத்தை பெற வருவாங்க அப்படின்றார். ஏன்னா இதுதான் கடை, ஞானக்கடை, இது ஒன்று தான். இந்த ஞானத்தின் மூலம் உங்களுக்கு மிகுந்த சுகம் கிடைக்கும் என பாபா கூறுகின்றார். ஆகையினால் நல்ல விதத்தில் படித்து முயற்சி செய்து முழுமையாக தேர்ச்சி பெற வேண்டும். இப்போது பாபாவின் மூலம் நீங்கள் முக்காலத்தையும் உணர்ந்தவர்களாக, அதாவது தெரிகாலதர்ஷி ஆகின்றீர்கள். நான் என்னவாக இருக்கின்றேனோ, எப்படி இருக்கின்றேனோ அப்படி யதார்த்தமான விதத்தில் யாரும் தெரிந்திருக்கவில்லை. உங்களில் கூட வரிசை கிரமமாக இருக்கின்றீர்கள். ஒருவேளை யதார்த்தமான விதத்தில் தெரிந்திருந்தால் ஒருபோதும் விடமாட்டீர்கள். இது படிப்பாகும். பகவான் அமர்ந்து கற்பிக்கின்றார். நான் உங்களுடைய கீழ்ப்படிந்த சேவகன் என்று பாபா கூறுகின்றார். தந்தை மற்றும் ஆசிரியர் இருவருமே கீழ்ப்படிந்த சேவகர்களாக இருக்கிறார்கள். நாடகத்தில் என்னுடைய நடிப்பே அப்படித்தான் இருக்கிறது. பிறகு அனைவரையும் என்னோடு அழைத்துச் செல்வேன். ஸ்ரீமத் படி நடந்து மதிப்புடன் தேர்ச்சி பெற வேண்டும். படிப்பு மிகவும் சகஜமானதாகும். இந்த பிரம்மா பாபா படிக்க வைக்கிறவர் அவர் வயதானவர் தவிர நான் வயதானவன் கிடையாது அப்படின்னு சிவபாபா சொல்கிறார். ஏன்னா ஆத்மா ஒரு பாயிண்ட், ஆத்மா வந்து வயோதிக நிலையில் அடையாது இல்லைங்களா? ஆனால் பாபா சொல்கிறாங்க, நான் எப்போவுமே எவர் பியூராக தான் இருக்கேன், சதோ பிரதானமாக இருக்கேன். இப்போ பிறப்பிறப்பில் வர்றதுனால ஆத்மாவாகி நீங்கள் தான் கல் புத்தி உடையவராக மாறுறீங்க. நான் எப்போவுமே தங்க புத்தி உடையவனாக தான் இருக்கேன் அப்படின்றார் பாபா. அதனால தான் பாபா வந்து நம்மளை தங்க புத்தி உடையவர்களாக மாற்றுறதுக்காக வரார். ஒவ்வொரு கல்பமும் வரார். எண்ணற்ற முறை வந்து நமக்கு படிப்பு சொல்லித்தரார். இருந்தாலும் நீங்கள் மறந்துடுறீங்க அப்படின்றார் பாபா. சத்யுகத்தில் இந்த ஞானத்திற்கான அவசியம் இருக்காது.
நீங்கள் என்னுடைய வழிப்படி நடந்தீர்கள் என்றால் அமரலோகத்தில் விஸ்வ மகாராஜா மகாராணியாக ஆவீர்கள் என்று பாபா கூறுகின்றார். இது மரணலோகமாகும். நாம் பூஜிக்கத்தக்க தேவி தேவதைகளாக இருந்தோம். இப்போது நாம் என்னவாக ஆகிவிட்டோம்? பாபா கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்னவாயிட்டீங்க? தூய்மையற்ற பிச்சைக்காரர்களாக ஆகிவிட்டோம். இப்போது மீண்டும் நாம் தான் இளவரசர்களாக ஆகப் போகிறோம். அகில பாபா சொல்கிறாங்க, நல்ல சகவாசம் கரை சேர்க்கும், தீய சகவாசம் மூழ்கடித்துவிடும். யார் ஞானத்தில் புத்திசாலிகளோ பாபாவின் மனதில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களிடம் சகவாசம் வையுங்கள். அவர்கள் உங்களுக்கு ஞானத்தின் இனிமையிலும் இனிமையான விஷயங்களை சொல்வார்கள். நல்லது, இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட, சேவை செய்யும், நன்றியுள்ள, கட்டளைக்கு கீழ்ப்படியும் செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். இன்றைய தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், யார் தேகமில்லாமல் விசித்திரமாக இருக்கிறாரோ அந்த தந்தையின் மீது அன்பு வைக்க வேண்டும். எந்த ஒரு தேகதாரியின் பெயர் ரூபத்திலும் புத்தி மாட்டிவிடக்கூடாது. மாயையின் அடி விழாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். 2வது பாயிண்ட், ஞானத்தின் விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களை பேசுபவரிடம் சகவாசம் வைக்கக்கூடாது. முழுமையாக தேர்ச்சி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முட்களை மலர்களாக்கும் சேவை செய்ய வேண்டும். பாபா இன்னைக்கு வரதானம் தராங்க. ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என்ற இந்த நினைவு மூலம் சதா பந்தன்முக்த் மற்றும் யோகயுக்த் ஆகுக. எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்ற இந்த ஸ்மிருதி மூலமாக நீங்கள் பந்தனத்திலிருந்து விடுபட்டவராகவும் சதா யோக நிலையிலையுமே இருக்கக்கூடியவராக ஆகுங்க அப்படின்றார். ஏக் பாப் தூஸ்ரா நா கோய். இதுதான் உங்களுடைய நினைவில் இருக்கணுன்றார் எப்போவுமே. பாபா விளக்க சொல்கிறாங்க, இப்பொழுது வீட்டுக்கு திரும்புவதற்கான நேரம். எனவே பந்தன்முக்த் மற்றும் யோகயுக்த் ஆகுங்கள். பந்தன்முக்த் என்றால் தளர்வான ஆடை, இறுக்கமானது அன்று. கட்டளை கிடைத்ததும் ஒரு வினாடியில் சென்றுவிட வேண்டும். அந்த மாதிரி பந்தன்முக்த் யோகயுக்த் ஸ்திதியின் வரதானம் பெறுவதற்காக சதா இந்த உறுதிமொழி நினைவில் இருக்க வேண்டும். அதாவது எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்ற இந்த உறுதிமொழி உங்களுக்கு நினைவில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பந்தன் முக்தாகவும் யோகயுக்தாகவும் இருப்பீங்க அப்படின்றார். ஏனென்றால் வீட்டுக்கு செல்வதற்கு மற்றும் சத்யுக ராஜ்யத்தில் வருவதற்காக இந்த பழைய சரீரத்தை விட வேண்டியது இருக்கும். எனவே சோதித்து பாருங்கள், அந்த மாதிரி எவர் ரெடி ஆகி இருக்கிறேனா, அல்லது இதுவரையிலும் சில கயிறுகள் நம்மை கட்டி போட்டு இருக்கின்றனவா? இந்த பழைய உடல் என்ற ஆடை இறுக்கமாக இல்லைதானே? இந்த மாதிரி நம்மளை செக் பண்ண சொல்கிறார். எவர் ரெடியாக இருக்குன்னா, இல்லை ஏதாவது சில கயிறுகள் நம்ம கட்டி போட்டிருக்கா பந்தனத்தில், இல்லை இந்த பழைய உடல்ன்ற ஆடை கூட இறுக்கமாக இருக்கா, இதுலேருந்து நம்ம ஈஸியாக வெளியில் வர முடியுதா அப்படின்னு பாபா இந்த மூணுத்தையுமே செக் பண்ண சொல்கிறாங்க. பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க, வீண் சங்கல்பம் என்ற அதிகப்படியான உணவை உட்கொள்ளாமல் இருப்பீர்களானால் அதிக எடையின் நோய்களிலிருந்து தப்பித்து கொள்வீர்கள். எப்படி இப்போ அந்த உடலுக்கான உணவே நம்ம ஒரு லிமிட் தான் எடுப்போம், அதுக்கு மேலே எடுத்தோன்னா அது ரொம்ப டைஜஷன் ஆகாது, பல பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் இல்லைங்களா? அதே போல் தான் ஆத்மாவுக்கு பாபா என்ன சொல்கிறாங்க, வீண் சங்கல்பன்றது அதிகப்படியான உணவு, அதை எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னாவே அப்போ நீங்கள் அந்த மனநோய்கள்லேருந்து தப்பிச்சுக்குவீங்க அப்படின்றார். இன்றைய அவ்யக்த இஷாரா, பாபாவுக்கு அனைத்திலும் பெரிய பொருளாக தோன்றுவது உண்மை. எனவே பக்தியில் கூட சொல்கின்றனர் காட் இஸ் ட்ரூத், அதாவது கடவுள் உண்மையாகவே இருக்கின்றார் என்று. அனைத்திலும் பிரியமான பொருள் உண்மையாகும். ஏனென்றால் யாரிடம் உண்மை உள்ளதோ அவரிடம் தூய்மை இருக்கும், சுத்தமாக தெளிவாக இருப்பார். எனவே உண்மையின் விசேஷ தன்மையை விட்டுவிடக்கூடாது. சத்தியத்தின் சக்தி ஒரு லிஃப்டினுடைய வேலையை செய்யும்.
அச்சா. ஓம் சாந்தி.